கதைகளை வாசிக்கும் போது நம் மூளையில என்ன நடக்கிறது என்பது குறித்து ஆய்வின் மூலமா தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மனிதர்களின் மிக முக்கிய உறுப்பு தான் மூளை. புத்தக வாசிப்பின் போது மூளையின் செயல்பாடுல மாற்றம் ஏற்படுவதா நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் புத்தகம் வாசிக்கும் போது அதில் வரக்கூடிய கதைகள், கதாபாத்திரங்கள் அடிப்படையில மனதில் படங்கள் உருவாகுதுன்னு தெரிய வந்திருக்கு. நாம் வாசிக்கும் போது விளக்கப்பட்டதை போன்ற உருவங்களை மனம் உருவாக்குது அல்லது நினைவுபடுத்துது என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதா சொல்றாங்க நிபுணர்கள். அதாவது புனைக்கதை கதாபாத்திரத்தின் அனுபவத்தை பற்றி வாசிப்பதற்கும் அந்த செயல்பாட்டை நிஜ வாழ்க்கையில அனுபவிப்பதற்கும் மூளை பெரிய வேறுபாட்டை காண்பதில்லை. ஏதோ ஒன்றை பற்றி வாசிப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் மூளை ஒரே மாதிரியா தான் வினை புரிவதா சொல்றாங்க. உதாரணமா, ஒரு கதையின் கதாநாயகன் ஆபத்தான அல்லது பயப்படக்கூடிய சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது நாம் பயத்தை உணர்றோம். காலால உதைக்கிறது, நடப்பது அல்லது ஓடுவது போன்ற செயல்களை ஒருவர் வாசிச்சா மூளை இயக்க பகுதியை தூண்டும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளை நாம் வாசிக்கும் செயலை உருவகப்படுத்துகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சந்திரமுகி மூவில வரக்கூடிய ஜோதிகா கேரக்டர். சந்திரமுகி பற்றிய கதையை படிக்கும் போது ஜோதிகா தன்னையே சந்திரமுகியா உருவகப்படுத்திப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு மாற்றுத்திறனாளி போல வாழ்வது எப்படின்னு நமக்கு ஒருபோதும் தெரியாம இருக்கலாம். ஆனா அதை அனுபவிக்கும் நபர் தொடர்பான கதையை வாசிக்கும் போது நாம் அந்த அனுபவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை அடையலான்னு தெரிய வந்திருக்கு. அடிக்கடி வாசிப்பதிலும் ஈடுபாடு காட்டுவதா இருந்தா அது மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நம் திறனை மேம்படுத்தலான்னு ஆய்வின் மூலமா தெரிய வந்திருக்கு.